என்னோட 4 வருஷம் ஜேர்னி இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் எப்பயுமே இந்த அப்வொர்க்கும் சரி ஃபைவரும் சரி நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன் யூஸ் பண்ணல அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஏன் நீங்களும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தையும் சொல்ல போகிறேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் இந்த 4 வருஷத்தில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல போகிறேன். சரி, இப்போ வீட்டுக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இந்த ஃப்ரீலான்சிங்கிறது உங்கள் ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ணி அதில் மணி ஜென்ரேட் பண்ணுறது தான், கரெக்டுங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி உங்கள் ஸ்கில் செட்ஸை நீங்கள் யூனிக்காக காட்டுறீங்களோ அதை பொறுத்து தான் கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. பட் இந்த அப்வொர்க் ஃபைவர்ன்றதை முதல்ல அதை பற்றி பேசிக்காக ஐடியாலஜி இல்லாதவங்களுக்கு நான் என்னன்னு சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்வொர்க் ஃபைவர்ன்றது ஒரு சில வெப்சைட்ஸ். இந்த 2 வெப்சைட்ஸ் என்னென்னா ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே ஏகப்பட்ட லிஸ்ட் ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்கில் செட்டையும் போட்டு அங்கே என்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒர்க்கு தரணும்னு நினைக்கிறவங்க அங்கே வருவாங்க, அவங்க ஒர்க்ஸ் தருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே, அப்போ நாங்கள் கேட்குறது கரெக்டு தானே. ஆப்வியஸ்லி கிளைண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்க, கிளைண்ட்ஸ் தேவைனோ தான் அங்கே வர போகிறாங்க. அப்போ நான் அங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தா என்னையும் வந்து கண்டிப்பாக கூப்பிட்டுப்பாங்கல்ல ஒர்க் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா அங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகிருக்கும், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் டிஃபரெண்டாக இருக்கும். ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் ஃப்ரீலான்சிங்கை பண்ண உள்ளே வந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் அப்வொர்க்கில் ஃபைவருக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளைண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்க, ஓகே, அந்த 4 பேரில் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ண தர போகிறீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெப்சைட் டெவலப்மெண்ட் எடுத்துக்கோங்க. வெப்சைட் டெவலப்மெண்ட்டே நான் தரப்போகிறேன். இதில் நான் யாருக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட்டை கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக உள்ள தருவேன், இல்லை கம்மி காசு உள்ள தருவேன். பட் அந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ்குள்ளே விச் இஸ் அப்வொர்க் ஆகட்டும் ஃபைவர் ஆகட்டும், இங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டமாக இருப்பாங்க. கூட்டமாக யாராச்சும் நல்ல ஒர்க்ஸ் இல்லாட்டி முக்கியமான ஒர்க்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் அடிமட்ட வேலைக்கு பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே பிட்டிங் ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் ஒரு கிளைண்ட்டை ஒரு ஆளை வந்து நீங்கள் ஒரு ஒர்க் தரீங்கன்னா அங்கே சின்ன சின்ன வேல்யூவேஷன், நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க, ஓகே நான் 100 ரூபா கொடுத்துருக்கேன், இன்னொருத்தன் 200 ரூபா கொடுத்துருக்கான், இன்னொருத்தன் வந்து 300 ரூபா கொடுத்துருக்கான், அப்போ 100 ரூபா கிட்ட ஒர்க் பண்ணலாம். பட் அவனோட நம்ம அந்த வேலையை எடுக்கணும்னா நம்ம இன்னும் நம்ம கோட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னும் 50 ரூபாய்க்கு ஒருத்தன் கோட் பண்ணுவான். அப்போ 50 ரூபாய்க்கு கொடுக்குறவனுக்கு அந்த வேலை போய் சேரும். சரி, அப்போது அங்கே என்ன நடக்குதுன்னா உங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வேலை கிடைக்காது. உங்கள் வேலை எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த 4 வருஷமாக இந்த ஃப்ரீலான்சிங் சேனல் இருக்கும்போது கூட ஒரு வாட்டி கூட நான் இந்த அப்வொர்க்கில் ஃபைவர் கூட எட்டி கூட பார்த்ததில்ல. ஏன்னா அதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பண்ணுறவங்களே என்கிட்ட பேசியிருக்காங்க. மேபி நான் எப்படி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அவங்களுக்கு கிளைண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குதுன்ற போது. ஸோ இதனாலே சரி நான் அந்த பக்கம் போனதே கிடையாது. நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, சரி இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்க பர்சன், நான் வந்து இப்போ தான் ஃப்ரீலான்ஸுக்குள்ளே போகிறேன், என்ட்ரு ஆகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில் செட் லேர்ன் பண்ணுவீங்க. அது என்ன ஸ்கில் செட் வேணா இருக்கட்டும். நான் என்னோட ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட், நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட், கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெவலப் பண்ணி தருவோம் கிளைண்ட்ஸ் கிட்ட. இதான் மெயினான விஷயம். சரி, நீங்கள் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்கன்னா இந்த ஜேர்னி முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆகுன்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எடுத்தோடனே அப்வொர்க்லேயோ ஃபைவர்லேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அடிமாட்ட ரேட்டு கிடைப்பாங்க. அது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கும் இன்னொருத்தவங்க வந்து காம்படிஷன் நிற்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களோட ஸ்கில் செட்டை ஷோகேஸ் பண்ணி அது மூலமாக கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணால் தான் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. நீங்கள் பெட்டராகவும் சார்ஜ் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களோட கம்மியான வேலை ஒருத்தவங்க போட்டிருப்பான், அவனுக்கு தான் வேலை போய்டுன்னு சொல்லிட்டேன். பட் இங்கே நீங்கள் உங்களோட ஸ்கில் செட்டை ஓனாக போயிட்டு அட்ராக்ட் பண்ணணும் கிளைண்ட்ஸு. ஸோ நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது விஷயம் சரி, நானும் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்க ஒரே விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸை டேரெக்டாக போய் ரீச் அவுட் பண்ணுறது. கிளைண்ட்ஸை எப்பயுமே டேரெக்டாக ரீச் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரி, முதல்ல என்னென்ன பண்ணணுன்றதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். முடிஞ்சால் ஒரு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஒரு ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ணணும். அது என்ன ஸ்கில் செட்டாக இருக்கட்டும் உங்கள் இஷ்டம். ஓகே, அந்த ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ணும் போது நல்ல ஸ்கில் செட்டாக நல்ல மணி ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஸ்கில் செட்டாக அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டாவது என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஜேர்னி இப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கில் செட் டெவலப் பண்ண போகிறீங்க. அந்த ஸ்கில் செட்லேருந்து அப்படியே கொஞ்சம் உங்கள் ஸ்கில் செட்டை ஷோகேஸ் பண்ண போகிறீங்க. அந்த ஷோகேஸ் பண்ண ஸ்கில் செட்டை வச்சு உங்களுக்கு ஒரு சின்னதாக போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போகிறீங்க. அந்த போர்ட்ஃபோலியோ கொண்டு போயிட்டு கிளைண்ட்ஸ் கிட்ட காமிச்சு அங்கேருந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட ஒரு 10-15 பேரை ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண போகிறீங்க. இப்படி தான் என்னோட ஜேர்னி இந்த 4 வருஷமாக இருந்துகிட்ருக்கு. ஓகே, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு அதே பாத்தில் உங்களையும் கூப்பிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் தான் அந்த பையன், இப்போ நீங்கள் உங்கள் எக்ஸாம்பிள் சொன்ன பையன் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு நான் வந்து என்னோட வெப்சைட் டெவலப் பண்ணி தருவேன் அப்படின்னு போட்டுட்டு நான் பண்ணுற வெப்சைட் டெமோ வெப்சைட்ஸை ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். சப்போஸ் எப்படி அது பண்ணி போடணும் ஐடியாலஜி இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், Dikshitha__ன்றதா என்னோட Dikshitha which is என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஓகே, அந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் நான் ஆல்ரெடி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி நான் பண்ண டெமோ வெப்சைட்டை அப்லோட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி உங்களோட ஒர்க்ஸை ஷோகேஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஸ்கில் செட் இருந்தாலும் உங்களோட ஸ்கில் செட்டை ஷோகேஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஷோகேஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆர்கானிக்காக ஒரு ரீச் கிடைக்கும். 100-200 வியூஸ்னு சொன்னாலும் அதுவும் ஆர்கானிக் ரீச் தான். வியூஸ் கம்மியாகுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில பெரிய தப்பு என்ன பண்ணுறாங்க, என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன் ரீல்ஸ் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுன்னா
அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்று இல்லை 2-3 ரீல் அப்லோட் பண்ணிட்டு சார் எனக்கு வியூஸ் போகல, நான் என்ன பண்ணுறது, நான் மிஸ் பண்ணுற போல எனக்கு டவுட் கேட்பாங்க. நான் என்ன சொன்னால் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் முதல்ல அனுப்பி நீ என்ன தப்பு பண்ணியிருக்க நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா வெறும் 3 போஸ்ட்டாக இருக்கும், இல்லை 2 போஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தப்புலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ரீல்ஸ்னு அப்லோட் பண்ண கிளைண்ட்ஸ் கிடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், உட்காந்து ஒரு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 ரீலாச்சும் அப்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கிற வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரீலாக அப்லோட் பண்ணிக்கலாம். நான் வெப்சைட் டெவலப்மெண்ட் சொல்லி தரதுனால வெப்சைட் டெவலப்மெண்ட் அவங்க வெப்சைட் டெமோவாக அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் ஸ்கில் செட் என்னவோ, இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனாக வீடியோ எடிட்டிங்காக இருந்தாலும் அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் டெமோவாக. ஓகே, அப்படி தான் உங்களுக்கு ஷோகேஸ் ஆகும், ஒரு ஆர்கானிக் ரீச் கிடைக்கும். சரி, ஒரு ஆர்கானிக் ரீச் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் போது நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா டெமோ, அதை வச்சு இப்போ நான் டெமோ வெப்சைட் வச்சு அந்த டெமோ வெப்சைட்டை உங்களோட ஒர்க் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்காக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். அந்த போர்ட்ஃபோலியோ தான் உங்களுக்கு ஓகே நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் போர்ட்ஃபோலியோ சொல்லுவாங்க. அந்த போர்ட்ஃபோலியோ எடுத்துகிட்டு போயிட்டு கிளைண்ட்ஸை போய் அவுட் ரீச் பண்ணுங்கள். எடுத்த உடனே உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்து விழ மாட்டாங்க, டக்குன்னு உங்ககிட்ட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்களாக தான் போய் அவுட் ரீச் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் கிளைண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸை எழுதுங்க. கிளைண்ட் பர்சனான்னு ஒரு வேர்டு இருக்குது. ஓகே, அந்த கிளைண்ட் பர்சனாவை எடுத்து எழுதுங்க. ஓகே, 1 by 1 யார் கூடலாம் ஒர்க் பண்ண போகிறேன், எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் இல்லை 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க கூட ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றத 1 by 1 லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சமாக லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களை போய் கொஞ்சமாக ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணி எடுத்தோடனே நான் போய்ட்டு ஹாய் அப்படின்னா உங்களுக்கு பிளாக்ல போட்டுருவாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லைக் பண்ணுறதா இருக்கட்டும், கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட கொஞ்சம் எங்கேஜ் ஆகுங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் வாங்க. ஒரு வீக் வரைக்கும் சாட் பண்ணுங்களா, தப்பு கிடையாதுல்ல. அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் உங்களை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம நிறைய வாட்டி சாட் பண்ணிக்கோ, நான் அந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு ஒரு சின்ன டெமோ வெப்சைட்டை நான் ஷோகேஸ் பண்ண சொல்லுவேன். அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நானும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் அதை பண்ணும் போது உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, உங்களோட ஒர்க்ஸை ப்ரூஃப் நீங்கள் ஆல்ரெடி ஒரு டெமோ பண்ணியிருப்பீங்களா, உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தாலும் தெரியும் நிறைய டெமோ பண்ணியிருப்பீங்க, உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தாலும் அவ்வளோ வெப்சைட்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ இந்த 15 ஸ்டாஃப்ஸ் இருக்குது, நம்ம தான் ஃபஸ்ட் கிளைண்ட்டுன்றா கூட ஒர்க் ப்ரூஃப் வச்சு அவங்க ஒத்துப்பாங்க. ஓகே, பட் இதுவே நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த அப்வொர்க் ஃபைவர்க்குள்ளே வாங்க. இந்த அப்வொர்க் ஃபைவர்க்குள்ளலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த லெவலுக்கு அந்த லெவலுக்கு உங்களால் ரீச் அவுட்டும் பேச முடியாது, கம்யூனிகேஷன் கிடையாது. ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்ணி உங்கள்கிட்ட வந்தால் தான் சாட்டே பண்ண முடியும். மேபி சாட்டில் கூட அந்தளவுக்கு பேச முடியாது, நிறைய கன்ஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, அதுவும் பார்த்தாமல் கமிஷன் ஒன்று அமுக்குவாங்க. நான் அதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வரேன். ஓகே, ஸோ ரீச் பண்ண போகிறீங்க. அவுட் ரீச் பண்ணும்போது ஒரு வெப்சைட்டுக்கு நான் மினிமமாக இப்போ வந்து ஒரு 10,000 சார்ஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 rupees நான் சார்ஜ் பண்ணும்போது நான் பண்ணுற சார்ஜ் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சேரப்போகுது. அவங்க டேரெக்டாக எனக்கு கூகுள் பேயில் சென்ட் பண்ண போகிறாங்க, நான் அவங்களுக்கு இன்வாய்ஸ் சென்ட் பண்ண போகிறேன். இதுதான். சரி, இன்வாய்ஸ் எப்படி சென்ட் பண்ணுறது, அதெல்லாம் டவுட்ஸ் இருந்தால் வியாபாரம்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஜஸ்ட் அவங்க பேரை போட்டு இந்த மாதிரி வெப்சைட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு டெமோவாக நீங்கள் அமைச்சிக்கலாம். அது ஃப்ரீ தான். ஓகே, அதை நீங்கள் அமைச்சிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த ஒரு கமிஷனும் உள்ளே வாங்கலை. பட் இந்த அப்வொர்க்கு இந்த ஃபைவர் இவங்க 2 பேரும் என்ன தருவாங்க பண்ணுவாங்க, உங்ககிட்ட வந்து இப்போ 10,000னா அதில் வந்து ஒரு அமௌண்ட் சர்டன் பர்சன்டேஜ் பிடிச்சிட்டு தான் அவங்கள்ட்ட தருவாங்க. இந்த மாதிரி நம்ம காசு ஏன் வீணாக போகணும், நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒர்க்ஸை நம்ம டெவலப் பண்ணும்போது எதுக்கு அவங்ககிட்ட தேவையில்லாமல் காசு கொடுக்கணும், அது தேவையில்லை. டேரக்டாக அவுட் ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும் கிளைண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவுட் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீலான்சிங்கை சொல்லித்தரும். நீங்கள் என்ன தான் உட்காந்து வீடியோ கணக்கில் புக்கு கணக்கில் உட்காந்து படித்தாலும் சரி, நீங்கள் இறங்கி வேலை செய்யும் போது தான் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஃபேஸ் ஆகும். ஏன் அவங்க இதை பிடிக்கலன்னு சொன்னாங்கன்ற கன்ஃபியூஷன் ஆகும். அந்த கன்ஃபியூஷனால் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டினால அடுத்த கிளைண்ட் கிடைப்பாங்க. இப்படி தான் இந்த ஜேர்னி கோவன் ஆகும். ஓகே, எடுத்தவொடனே டப்புன்னு ஒரு கிளைண்ட்டிட்ட பேசணும், அந்த கிளைண்ட் ஒத்துப்பாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் ஒத்துக்கும் போது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்படி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். இதனாலேயே தான் நான் ஃப்ரீலான்சிங்குள்ளே டேரெக்டாக ரீச் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்கள் டெமோ வெப்சைட்ஸை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்பீட்டேட்டிவாக சொல்கிற மாதிரி தெரியலாம், பட் இதுதான் ஃபேக்ட். ஓகே, நான் இன்னும் சீரியஸாகவும் அப்லோட் பண்ண போகிறேன். நான் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறது, பர்சனல் அக்வயர் பண்ணுற கிளைண்ட்ஸுமே நான் கால் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணி தான் அதையும் நம்ம பண்ணுவேன் கொஞ்சம் நாளில். ஸோ இதுதான் மெயினான ரீசன். இந்த மாதிரி தான் நம்மளோட அமௌண்ட்டை நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசன். ஆட்டு மந்தையில் நம்ம போய் ஏன் சிக்கணும், நம்ம அழகாக நம்மளா ஓனாக ரீச் பண்ணி நம்ம நிறைய ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில். ஓகே, நீங்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் பர்சனலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வெப்சைட் டெவலப்பராக ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் வெப்சைட் டெவலப்பராக இருக்கேன். நடுவில் கொஞ்சம் எஸ்எம்எம் கற்றுக்கிட்டேன், நடுவில் எஸ்எம்எம் கொஞ்சம் ஆஃபர் பண்ணேன். கிளைண்ட்ஸ் டேரெக்டாக ரீச் அவுட் பண்ணும்போது அதையுமே அவங்களுக்கு பேசும்போது தெரிய வந்துச்சு. ஸோ இன்னொரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன், இன்ஸ்டா ஷார்ட்ஸ் ரீலில் சொல்லியிருந்தேன், இல்லை யூடியூப் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். எப்பயுமே கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்கள காலுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்றப்போது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குது. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கூகுள் பேலே அமௌண்ட் வாங்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கில் லேர்ன் பண்ணணும், டெமோ அப்லோட் பண்ணணும், போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும், தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது அப்படின்ற வேணும்னா ஓகே, யூ கேன் கமெண்ட் பிலோ. ஓகே, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொண்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு டாபிக்ஸாக எடுத்து. உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸில் டவுட்ஸ் இருந்ததுன்னா அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன்.
ஸோ உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கில் என்ன ஸ்கில் செட் அப்படின்னு லேர்ன் பண்ணணும்னு நினச்சினா டெஃபினட்டாக நான் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் அதை தான் லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸால். ஸோ உங்களுக்கு கோடிங் நாலேஜே இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் பயப்பட தேவையில்ல. ஒரு லைன் கூட கோடிங் நாலேஜே இல்லாமல் டெவலப் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த மொத்த வெப்சைட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் தான். கோடிங் நாலேஜே இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் தான் 1 வீக் ஸ்பேனுக்குள்ளே. ஓகே, கிளைண்ட்ஸுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அக்வயர் பண்ணியிருக்காங்க. சரி, நீங்கள் இந்த மாதிரி நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட்டை யூஸ் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணணும், விச் இஸ் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா என்னோட கோர்ஸ் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைலைட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கிற விஷயம் இருக்கும். அடுத்தது நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை நான் எண்டில் கனெக்ட் பண்ணி விடுறேன். அதையுமே நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேர் மணி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கிற விஷயம். சரி, நீங்கள் இந்த கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ணுற ஸ்கில் செட் லேர்ன் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லாட்டி எப்படி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணணும்னு நினச்சாலோ டெஃபினட்டாக பண்ண முடியும். உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஸ்கில் செட் தேவை, உங்ககிட்ட ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்போ இல்லை பிசியோ இருந்தால் மட்டும் போதும். அதை நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சினா டெஃபினட்டாக லேர்ன் பண்ண முடியும். நான் பேட்சாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து ட்ரெயின் பண்ணி வந்துட்டுருக்கேன், இந்த யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி. ஸோ நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணதால என்னோட இன்ஸ்டாகிராம் பயோவில் போய்ட்டு அங்கே ஒரு லிங்க் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணாலே போதும், ஒரு வாட்ஸ்அப் குரூப் வரும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் போதும், உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவேன். ஓகே, சப்போஸ் இது யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோ கீழே ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அங்கே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் வரும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். சரி, என்ன தான் இந்த ஃப்ரீ வெபினார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங்னா என்ன, ஏன் ஃப்ரீலான்சிங் செலக்ட் பண்ணணும், ஏன் நோ கோட் வெப்சைட் செலக்ட் பண்ணணும், எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணணும், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நான் இந்த கோர்ஸாக ப்ரொவைட் பண்ணுற யூஎஸ் கிளைண்ட்ஸ் இந்தியன் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாத்துமே ஓவரால் கோர்ஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்க வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் நிறைய ஃப்ரீலான்சிங் கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சாலும் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ப்ளஸ் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும்.